ஹாய், அனைவருக்கும் வணக்கம். என்னோட மிஷன் ராஜஸ்தான் பார்ட் 4 நம்ம இப்போ ஜோத்பூர்ல பார்க்க போறோம். ஜோத்பூருக்கு வந்தோடனே நாங்கள் இங்கே தான் இந்த உமேத் பேலஸ் இங்கே தான் தங்கினோம். இது ஒரு கைண்ட் ஆஃப் 5 ஸ்டார் ஹோட்டல். அவ்வளோ அருமையாக இருக்கு. இந்த ரூம்ஸ்லாம் அப்படியே நான் காட்டிகிட்டே வரேன், பாருங்களேன், சார்ஜே இல்லை. இங்கே எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் தனியாக ஒரு ரூமு, அப்புறம் என் தங்க ஆட்கார், அப்புறம் அவங்க பையன் அதுக்கு தனி ரூம். ஆனால் இந்த 2 பேருக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு டோர் இருக்கு, அது மாதிரியே போகலாம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டே இன் 5 ஸ்டார் ஹோட்டலா. இதோட ஆம்பியன்ஸும் ஹாஸ்பிட்டாலிட்டியும். நான் ஃபர்ஸ்ட் ஜெய்ப்பூர்ல அந்த உமேத் பவன் பார்த்தேனே, அதுவே செம்மையா இருக்காம இருந்தது. இதெல்லாம் சான்ஸே இல்லை. இதோட உள்ள ரூம் பார்க்கறத விட இந்த அவுட்டர் அட்மாஸ்பியர் இருக்கு பாருங்க, மார்வலஸ். இந்த இடத்துல தான் நாங்கள் அங்கேயே உள்ளுக்குள்ளேயே டின்னர் ப்ரொவைட் பண்ணோம். இங்கே தான் டின்னர் சாப்பிட்டோம். எதுனா பயங்கர குளிர் இல்லையா, அதனால பக்கத்துலயே உங்களுக்கு இது அந்த என்ன சொல்ற அந்த ஃபயர், அங்கே பக்கத்துல ஒவ்வொரு டேபிளுக்கும் பக்கத்துலயே ஃபயர் பர்ன் பண்ண விட்டுருவா. அப்படியே அங்கேயே பக்கத்துல உட்காந்து சாப்பிடணும், நமக்கு அந்த குளிரே தெரியாது. வி என்ஜாய்டு. அப்புறமா காலம்பரம் எழுந்து அந்த ஜஸ்ட் அந்த தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து ஒரு ஜென்ரல் வாக் போனோம். ஏன்னா ரொம்ப பெருசா இருந்ததுல, மார்னிங் வாக் மாதிரி குளிர் கூட பார்க்காம நாங்கள் பாட்டு கிளம்பிட்டோம் ஜாலியா. அப்படியே போறதுக்கு அப்படியே ஒரு சுத்திட்டு ஹோட்டல்ல ஃபுல்லா ஒரு அலசிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்த இடம் தான் மெஹராங்கர் ஃபோர்ட் ஆஃப் ஜோத்பூர். இதோ பிரம்மாண்டமா பாக்குறீங்களே, இதுதான் மெஹராங்கர் ஃபோர்ட். நான் இதை பத்தி நிறைய படிச்சதெல்லாம் நான் அப்படியே சொல்லிகிட்டே வரேன், நீங்களும் கேட்டுட்டே இந்த ஃபோர்ட் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே வாங்க. நடுவில் ஏதாவது ஹைலைட் வந்ததுன்னா நான் அப்படியே ஹைலைட் சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த மெஹராங்கர் ஃபோர்ட் இதுதான் ஒரு ஹிஸ்டாரிக் ஃபோர்ட்டு. சொன்ன மாதிரி ஜோத்பூர்ல ராஜஸ்தான்ல இருக்குது. இது நம்ம சமதளத்துலேருந்து, அதாவது சரௌண்டிங் பிளெயின்ஸ்லேருந்து 122 மீட்டர்ஸ் மேலே இருக்கு. அதோட இல்லாம இதோட ஏரியா 1200 ஏக்கர்ஸ்ன்னு சொல்றா. இனிஷியலா இந்த ஃபோர்ட் 1459வது வருஷத்துல இந்த ராஜ்புத் ரூலர் இருக்கா இல்லையா, அதாவது ரத்தோர் கிளான், அதுல ராவ் ஜோதா அப்படிங்கிறவர் தான் இது கட்ட ஆரம்பிச்சிருக்கா. அதுக்கப்புறமா 17th செஞ்சுரி வரைக்கும் இந்த இவாளோட சக்சஸர்ஸ் எல்லாம் இவாளெல்லாம் அப்படியே கட்டி தான் இப்போ இவ்வளோ இதுவாக சூப்பராக இருக்கு, பிரம்மாண்டமா. நம்ம ஜெய்ப்பூர்ல பார்த்த ஃபோர்ட், ஆமர் ஃபோர்ட், அதை விட இதோட அந்த ஸ்ட்ரக்சர் இதுவே, அதாவது மெயின்டெனன்ஸ், அந்த ஸ்ட்ரக்சர் அடுக்காக தான் மேலே போயிட்டே இருக்கு. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, சூப்பர். ராஜஸ்தானே அதான் ராஜஸ்தான் அப்படிதான் சொல்றான், ராஜாவோட இடங்கள் தான் ராஜஸ்தான்னே சொல்றான். எங்க போனாலும் பிரம்மாண்டமா தான் இருக்கு, சான்ஸே இல்லை. இந்த கோட்டைக்கு, அதான் இந்த ஃபோர்ட்டுக்கு மொத்தம் 7 கேட் இருக்கான். மெயின் என்ட்ரன்ஸ்க்கு பேர் ஜெய்போல்னா விக்டரி கேட். இதை யார் கட்டியிருக்காருன்னா மகாராஜா மான்சிங்கிறவர் கட்டியிருக்காரு. அவர் இந்த ஜெய்ப்பூர், பிக்கனர் அந்த ஆர்மியோட எல்லாம் 1806ல போர் தொடுத்து ஜெயிச்சதுக்கு அப்புறமா தான் இதை கட்டியிருக்கலாம். இங்க பவுண்டரிஸ்குள்ளேயே செவரல் பேலசஸ் இருக்கு. ஒண்ணா நம்ம பார்க்க போறோம், பாருங்கண்ணே, சூப்பரா இருக்கும். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க இவரோட ரீஜனல் மியூசிக் கேளுங்கண்ணே. இந்த மெஹராங்கர் அப்படின்னு எப்படி பேர் வந்ததுன்னு பார்க்கலாம். அதாவது மிஹிர் அப்படின்னா சமஸ்கிருதத்துல சூரியன் இருக்கும், கர்க்னா உங்களுக்கு தெரியும் ஹவுஸ். இது இந்த மிஹிர் கர்க்குன்னு தான் ஆக்சுவலா இது ராஜஸ்தான் லாங்குவேஜ்ல மெஹராங்கர் அப்படின்னு மாறிடுது. எதுக்காக இந்த பேர் வச்சான்னா, மெஹராங்கர் மீனிங் என்னன்னா கோட்டை, அதாவது ஃபோர்ட் ஆஃப் த சன். இந்த ரத்தோர் அவளோட ஃபேமிலி இருக்குல்ல, அவ இந்த மாதிரி சூரியன்லேருந்து டிசெண்ட் ஆகி வந்திருக்கா அப்படின்னு ஒரு இதுலதான், ஒரு ஆசையில தான் இந்த மாதிரிலாம் பேர் வச்சிருக்கா.
இந்த ஃபோர்ட்ல தான் வந்து ஃபர்ஸ்டா அந்த சத்தி ஹேண்ட் பிரிண்ட்ஸ் அப்படிங்கிறதையே பார்த்தேன். அதாவது ராஜாவோட சேர்ந்து மனைவிகள்லாம், இந்த ராஜாவோட 6 மனைவியும் சேர்ந்து அவளுக்கு வந்து அந்த இந்த அது பாருங்க, இதான் அந்த சத்தி ஹேண்ட் பிரிண்ட்ஸ். அவளுக்கு வந்து இந்த கல்யாண இந்த இதெல்லாம் போட்டு ராஜா செத்தோன்னே அவரோட சேர்ந்து இவாளும் உள்ள போய் எரிஞ்சிடலாம். இதெல்லாம் வந்து அந்த காலத்துல ராஜஸ்தான் கஷ்டம்னே சொல்றான். பயங்கரமா தான் இருக்கு. இது மகாராஜா அஜித் சிங் அப்படிங்கிறவர் வந்து 1731 இறந்து போன போது அவரோட 6 ஒய்ஃபும் வந்து இதுல வந்து அவரோட ஃபியூனரல் ஃபயர்லயே ஏறி இருக்கலாம். இந்த மேலெல்லாம் பார்த்தோம்னா அடுக்கடுக்கா அழகா கட்டியிருக்கா பார்த்தீங்களா? அது ஃபுல்லாவே வந்து ஒவ்வொருத்தருக்கும் அதாவது ஒரு பெட்ரூமு, அப்புறம் இவாளோட அந்த எல்லாருமே உட்கார்ந்து டிசைட் பண்ற இடம், அதெல்லாம் செமையா இருக்கு. நான் ஒன்னொன்னா மேல போய் காட்டுறேன் பாருங்களேன். சூப்பரா தான் இருக்கும். நம்ம மேல போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து கீழே இருக்கிற அந்த கீழே இருக்கிற லேயர்லயே வந்து ராஜாவோட த்ரோன்ஸு, ராஜாவோட சேரியட்டு, ராணியோடது எல்லாமே அதை வச்சிருக்கா. நாங்க நல்லவேளை இந்த இடத்துல வந்து வீடியோஸ்லாம் நல்லாவே அலோவ் பண்றோம். பட் ஜெய்ப்பூர்லாம் அலோவ் பண்ணல. அதனால கண்டிப்பா நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அப்படியே பார்த்துட்டே வாங்கோ. ஏன்னா இதை படிச்சுதான் எனக்கு சொல்ல முடியும், இதை சொல்ல தெரியல. அப்படியே பார்த்துட்டே வாங்கோ. யூ என்ஜாய் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, ராணிய உள்ள வச்சு தூக்கின்னு போற அந்த பல்லக்கெல்லாம் பார்த்தா என்ன வேலை வாய்ப்புகள், அதாவது என்ன வேலைப்பாடுகள் இந்த மாதிரி வரைஞ்சி வச்சிருக்கா. எப்படி அந்த பல்லக்க தூக்கின்னு போறா, எத்தனை பேர் தூக்கின்னு போறா அப்படின்னு. அதே பல்லக்க தான் பக்கத்துல வச்சிருக்கா பாருங்களேன். இந்த மாதிரிதான் ஃபுல்லி க்ளோஸ்டு. அப்படியே ராணி சினிமால காட்டுற மாதிரி தான் எல்லாமே இருக்கு. பட் நேர்ல பார்க்கும்போது இதுதான் ஒரிஜினல்னு பார்க்கும்போது செமையா இருக்கு. இந்த கீழே வச்சிருக்கிற மியூசியத்துக்கு பேர் தான் பாலன்குயின்ஸ் அப்படின்னு சொல்றான். இந்த பாலன்குயின்ஸ் மியூசியம் பார்த்துட்டு அடுத்த மியூசியம் வந்து அப்படியே ஆர்மரி, பெயிண்டிங்ஸ் எல்லாருமே வர ஆரம்பிச்சது. ஆர்மரிலாம் இந்த ஒன்றா இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு அந்த யூஸ் பண்ண அந்த என்ன சொல்கிறது லாக்லேருந்து பூட்டு சாவிலேருந்து அப்புறம் அவள் யூஸ் பண்ண அந்த இந்த பாருங்களேன், இந்த ஃபுல்லாக இந்த போர் வாழ்ப்பா அது ஃபோட்டோவில் காட்டுறதுக்கு அந்த ஒரு மாதிரி லைட்டு கிளார் அடிக்கிறது கரெக்டாக தெரியல. பட் நேரில் பார்க்கும்போது அந்த வாளோட அந்த பண்ண அந்த வேலைப்பாடோட இதுவும் அந்த ஆர்மரி எல்லாமே செம்மையா இருக்கு பார்க்கறதுக்கே. சான்ஸ் கிடைச்சுன்னா நிஜமாவே இந்த மாதிரிலாம் போய் பார்த்துருவாங்க. மைசூர்லயும் நல்லா இருக்கும், இங்கேயும் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இது என்னன்னு பார்த்தாலே தெரியும், நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அந்த காலத்து ராஜாக்கெல்லாம் வச்சு ஊதுற பீடி இதுதான் ராஜாவோட உடைகள் நிறைய வச்சிருக்கா. அதுல வந்து ஒரு மெயின் திங் இதை பார்த்தாலே வந்து அந்த ராஜாவோட பாடி அச்சானுபாகவா இருக்கிற பாடி அது கிளீனா தெரியுது. இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த லாக் அண்ட் கீன்னு அதை தூக்கத்துக்கே தனியா நம்ம ஜிம்முக்கு போகணும் போல் இருக்கு. மேல அடுத்த லேயருக்கு வந்துட்டோம். இதெல்லாம் வந்து அநேகமா அந்த ராணி, அதாவது அந்த லேடிஸோட இதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்னதாக தான் தூரம் இருக்கு, அவளால் தான் அப்படி பார்க்க முடியுமே தவிர அவளால் வெளியில பீப் அவுட் பண்ணி பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இதுதான் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஃபுல்லாகவே அதாவது கிளாஸ் வேலைப்பாடுகள் கொண்ட ஒரு மாளிகை, அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த லைட்னிங் இதனால என்னால் வந்து உங்களுக்கு வீடியோ வைஸ் எப்படி காட்ட முடியுதுன்னு தெரியல. ஆனால் சான்ஸே இல்லை, நேரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இடத்தோட இந்த வேலைப்பாடுகளோ அழகையோ பார்த்தா அநேகமாக ஒரு ரெக்ரியேஷன் ஏரியான்னு நினைக்கிறேன். அதாவது எல்லாருமே சுற்றி உட்காந்துட்டு நடுவில் எல்லாம் தான்
டான்ஸ் ஆடுவா அப்படிலாம் தான் நடக்கும்னு ஒரு யூகம். ஏன்னா அங்கே நான் யாரும் கேட்கல. பட் இங்கே இருக்கிற இந்த இதை பார்த்தாலே அப்படிதான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. நேரில் பார்க்கும்போது இந்த கலர் அவ்வளோ கேட்சியாக இருந்தது. மைட் பி வீடியோலையும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலே அடுத்த லேயருக்கும் போயாச்சு. அங்கேருந்து அங்கேயும் ஒரு தனியாக ஒரு அறை மாதிரி இருக்கு. அதில் வந்து இவளோட எல்லா இந்த வால் கருவிகளையும் பாதுகாப்பாக அங்கே வச்சிருக்கா. அப்படியே அதை ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் வெளியிலேருந்து ஒரு அவுட்டர் வியூ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். வெளியிலேருந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி எடுக்கலான்ட்டு ஆசைப்பட்டேன். பட் கேமராவில் அந்த வெளியில் இருக்கிறது தனியாக ஃபுல்லாக தெரியல, மிஸ்ட் மாதிரி மூடி இருக்கான்னு தெரியல. பட் நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த அவுட்டர் கவரேஜை நல்லா எடுத்திருக்கேன். நல்லா இருக்குல்ல மேலேருந்து ஒரு லுக்கு. இதுதான் வந்து ராணியோட பெட்ரூம் அப்படின்னு சொல்கிறான். அவளுக்கு இந்த மாதிரி ஒரு ரூமுக்கு போனாலே ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும் போட்டிருக்கு. ஏன்னா அந்த வேலை வாய்ப்பு, அந்த வேலைப்பாடுகளும் அங்கே இருக்கிற அந்த பியூட்டியும் பார்த்தாலே சான்ஸே இல்லை. இதை மெயினாக சொல்லணும். ஜன்னல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஜன்னல்லாம் கோல்டு பிளேட்டிங்கில் தான் இருக்குது. ஒரு ஜன்னலில் கூட கோல்டு பிளேட்டிங்கில் தான் அவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. சூப்பர். இது வந்து திவான், ஹோம் மினிஸ்டரோட ஆஃபீஸ். கேட்டேன், சொன்னான் இதுதான் ஹோம் மினிஸ்டரோட ஆஃபீஸ், திவானோட ஆஃபீஸ். இதெல்லாம் நாங்கள் ஃபுல்லாக பார்த்து இந்த ஏரியாவில் வந்து குழந்தைகள் தொட்டில் மாதிரி நிறைய போட்டு வச்சுருக்கா. அந்த காலத்தில் இந்த தொட்டிலாக இருக்கிறதெல்லாம் நிறைய குழந்தை பிறந்தா இந்த மாதிரிலாம் தான் தொட்டிலில் தான் இது பண்ணுவோம் போட்டிருக்கு. நிறைய இந்த லைன் ஃபுல்லாகவே தொட்டில் தான் இருக்குது பாருங்களேன். அப்புறம் இந்த லேயரில் பார்த்தாலும் இப்போ இது இல்லை, இது தொட்டில். இதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த லேயர்லேயும் வந்து ஒரு திவான் ஆஃபீஸ் காமிச்சேன் இல்லையா, அது பக்கத்துலேயே வந்து உட்காந்து ஆலோசனை பண்ணுற ஒரு தர்பார் மாதிரி இருக்கு பாருங்களேன். ஆலோசனை பண்ணுற தர்பார் மாதிரி இருக்குது. அதாவது கலந்து ஆலோசிக்கிறது, டிசிஷன் மேக் பண்ணுறது. கேட்டேன், இதுதான் தர்பார் தான் சொன்னான், டிசிஷன் மேக் பண்ணுறது தான்ட்டு. கண்டிப்பாக ரெக்ரியேஷன் ஏரியா கிடையாது இது. ஏன்னா சீட்டும் வந்து ராஜா உட்கார்ற சீட்டு அந்த மாதிரி ஃபுல்லாக தர்பார் இதுதான் இருந்தது. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எங்களுக்கு இந்த டூரோட இது வந்து எண்டுக்கு வந்துடுது. இந்த மெஹராங்கர் போர்ட் டூர். அதுக்கப்புறமா அதுலேருந்து வெளியில் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரல் ஓப்பன் இது மேலே ஓப்பன் இதில் அப்படியே வாக் பண்ணிட்டு மாடிக்கு போனோன்னா அவங்க அங்கேருந்து அவங்களோட அந்த பீரங்கி, அதாவது அந்த டாப் ஏரியாலேருந்து கீழே யாராவது வந்தால், எதிரிகள்லாம் வந்தால் இங்கேருந்து இந்த பீரங்கி மூலமாக இது பண்ணுறது, அது எல்லாமே கரெக்டாக இது பண்ணி சூப்பராக வச்சுருக்கா. எதையுமே இவங்க வந்து இதுவாலாம் ஆகலை, க்ளீனாக வச்சுருக்கா. இதுதான் வந்து ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்ச மாதாவும், அதனால தான் அந்த கோயில் இங்கே வச்சுருக்கார். இந்த கோயில் தான் இது பண்ணியிருக்கான்ட்டு நான் விக்கிபீடியாவில் படித்தேன். பேர் சாமுண்ட மாதாஜி டெம்பிள். சூப்பர். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஜெய்ப்பூரில் இருக்கிற உமைத் பேலஸ், அங்கே உமைத் பேலஸ் தான் ஜெய்ப்பூர் இருக்கிறது சிட்டி பேலஸ். இந்த சிட்டி பேலஸுக்கு தான் நாங்கள் போனோம். இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. வேர்ல்டுலேயே அதிகமாக இருக்கிற ப்ரைவேட் ரெசிடென்சி தானா. ஒன் பார்ட் வந்து மெயின்டைன் பை தாஜ். இதில் வந்து 3 இதுவாக பிரிச்சுட்டு தனியாக ஒரு தாஜுக்கும் இது பண்ணிக்கிறா. அப்புறம் நம்ம சுற்றி பார்க்கறதுக்குன்னு ஒரு சின்ன ஏரியா மட்டும் காட்டுறா. மீதி ஏரியாஸ்லாம் வந்து இவாளே, அதாவது இவாளோட வம்சாவளியே தங்கிட்டு வராலாம். அதனால் அங்கே அலௌடு கிடையாது. இதில் பயங்கர கூட்டம் இருக்கிறதுனால என்னால் ஒன்று ஒன்றா நிறுத்தி சொல்ல முடியல. அதனால் அப்பயே ஒரு ரவுண்ட் லுக் இதை பார்த்துக்கோங்க. இதோட நாங்கள் இந்த அருமையான ஜோத்பூர் ட்ரிப்பை முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் காலம்பரை வி ஸ்டார்டட் அவர் ஜர்னி டு ஜெய்சால்மர், அதாவது தார் டெசர்ட். அந்த தார் டெசர்ட் அதுவும் சூப்பராக இருக்கும். அதையும் நான் எடிட் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ போடுறேன். டெஃபினட்டாக நம்ம வந்து தார் டெசர்ட்டில் மீட் பண்ணலாம். பாருங்களேன், இட் பி ரியலி ரொம்ப அருமையாக இருக்கும். நான் அந்த அளவுக்கு இதுவெல்லாம் பார்த்தது இல்லை தார் டெசர்ட்டில். அதனால் இப்போ நான் பார்க்கும்போது நல்லா பிரமிப்பாக தான் இருந்தது. அது வந்து நான் அடுத்த இதில் ஃபுல்லாகவே ஜெய்சால்மர் ட்ரிப்பு தான் பாருங்கள். ஷூராக நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுவீங்க. நான் எடிட் பண்ணி போடுறேன் பாருங்கள்.